கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு நான் 40 கிலோமீட்டர் சுற்றி அனுப்புறேன். எல்லா மாவட்டத்துலேருந்து வர்றாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க பிசிக்கலி டயர்ட் ஆகிடுவாங்க, மென்டலி டயர்ட் ஆகிடுவாங்க. க்ரௌட் எல்லாமே இன்னும் அந்த க்ரௌட் வந்துட்டுனா இன்னும் 10 லட்சம் 15 லட்சம் மேலே வந்துருக்குமே. ஐயோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள், வெரி வெரி ஃபர்ஸ்ட். Velamal Nexus honors Everest hero Ashish in presence of chess champion Gugesh D. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 இன் பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. மக்களை வரவிடாம, கூட்டத்தை கூட விடாம கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சார். நிறைய காவல்துறை அதிகாரிகள் நல்ல விஷயங்கள் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க, அதுவும் உண்மைதான். அதே காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, அதுவும் உண்மைதான். நான் வந்து ஒரு ஃப்ரேம்ல நிற்பாரு, தலை கெட்டுற வரைக்கும் இந்த சொன்ன கண்ணு கெட்டுற வரைக்கும் நம்ம ஏரியா தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கண்ணு கெட்டுற வரைக்கும் தலை முந்தின நாள் நைட்டு வந்துருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருந்தது. இவ்வளோ பாசமானவங்க வெறியானவங்க அண்ணன் கிட்ட இருக்காங்களா? ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமைக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். வளர்ச்சி இருந்திருக்கு, பட் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அப்ப இது யார் கேட்பா? அப்ப நாங்க கேட்க வரும்போது நீங்க வந்து எங்களை சினிமாக்காரன், இது ரசிகர் கூட்டம், விசில் அடிச்சாங்க குஞ்சு, இந்த மாதிரிலாம் பேசி எங்களை எப்படிலாம் நீங்க காயப்படுத்த முடியுமோ அப்படிலாம் காயப்படுத்தும். எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. நிறைய விமர்சனங்கள் வந்து ஏடிஎம்கே விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இப்போ அங்கேயும் தொட்டுட்டாரு, ஸோ அதையும் விமர்சனம் பண்ணிட்டாரு. மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? இந்த இந்த 2 வருஷ காலகட்டத்தில் தமிழக வளர்ச்சி கழகத்தோட வளர்ச்சி அசுர வளர்ச்சி. மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன். எனக்கு கழுத்தெல்லாம் பிடிச்சி உடம்புலாம் வலியோட எல்லாத்தையும் தூக்கி போட்டு இங்கே வந்திருக்கேன். அவ்வளவு உற்சாகமாக அவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன். ஏற்கனவே நீங்கள் வீசாலை மாநாட்டில் இருந்திருக்கீங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கும். அது பூர்த்தி அடைஞ்சிச்சா, அல்ல அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்ததா? வேற லெவல், வேற லெவல். இன்னமும் சில அடக்குமுறைகளும் ஒரு ப்ரெஷரும் எங்களுக்கு கொடுக்காம இருந்தா இதை விட என்ன பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. ஓகே ஓகே. எப்படி நான் சொல்றேன்னா, நான் அந்த மதுரையில் பிறந்த ஒரு 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 ஆள். நான் எங்கள் ஊரில் மிகச்சிறப்பு உலகச்சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு என்னென்னா, ஆற்றுல அழகர் இறங்குறது, மீனாட்சி அம்மன் கோயில், சொக்கநாதர் திருக்கல்யாணம். அப்படியே சேட்டலைட்லேருந்து பார்த்தோன்னா மதுரை மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் தலைகளாக இருக்கும். அந்த மீனாட்சி திருக்கல்யாணம், ஆற்றுல அழகர். அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவத்திற்கு இந்த மாநாடு வந்து அப்படி இருந்துச்சு, வெறும் தலையாக இருந்துச்சு. ஒரு விஜயண்ணா வந்து ஒரு ஃப்ரேமில் நிற்பார், மைக் பின்னாடி யாரோ எடுத்திருந்தாங்க, அப்படியே தலை கெட்டுற வரைக்கும் இந்த சொன்ன கண்ணு கெட்டுற வரைக்கும் நம்ம ஏரியா தாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கண்ணு கெட்டுற வரைக்கும் தலை. எம்ஜிஆர் ஐயாவுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு, அந்த க்ரௌட் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு மதுரையில் மாநாடுன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? ஏன்னா உங்கள் ஊர். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழனாக இருந்தால் கூட, தமிழ்நாடாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும், மதுரன் அப்படின்னு வரும்போது அந்த பிறந்த ஊரை சொல்லும் போது ஒரு பெரிய சந்தோஷம் வரத்தான் செய்யும், ஒரு சின்ன கர்வம் வரத்தான் செய்யும். அதனால முதல் மாநாடே அங்கே தான் நடந்திருக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டேன், பட் நடக்கலை. பட் எனிவே 2வது மாநாடு மிகப்பெரிய வெற்றி, பல அடக்குமுறைகளை தாண்டி மிகப்பெரிய வெற்றி. தடங்கல்கள்லாம் இன்னும் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்கிறதையும் நீங்கள் வந்து ஆரம்பத்திலே மென்ஷன் பண்ணீங்க. அப்படி என்ன நடந்துச்சு? பொதுவாகவே அதிகாரத்தில் இருக்கிறவங்க தனக்கு கீழே இருக்கிறவங்க அடக்கி தான் வைப்பாங்க. இது உலக நியதி, உலக நியதி. இது தன் இடத்த வந்து எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க பல நிபந்தனைகளை வந்து போட்டாங்க. ஒரு 45 நிபந்தனைகள். நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, எவ்வளோ கூட்டம் வரும், இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள். எல்லாத்துக்குமே பதில் சொல்லி, எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து அதை வந்து காவல்துறைக்கு வந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அதை செய்கிறதுக்குள்ளே எங்களுக்கு அது பெரிய பெரிய போராட்டம் தான் அது. ஏன்னா ஒரு ப்ரெஷரோட நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, எக்ஸாம் எழுதுறது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா? அதையும் தாண்டி எங்களுடைய மதுரை மாவட்ட நிர்வாகிகள், ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாருக்குமே இந்த காணொலி வாயிலாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுச் செயலாளர் அவர்களுக்கு எல்லாருக்குமே. இந்த மாதிரி அடக்குமுறை அவங்க வந்து பர்மிஷனாக இருக்கட்டும், கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து மக்களை வரவிடாமல், கூட்டத்தை கூட விடாமல் கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அவருடைய பலத்தை, அவருடைய வீரியத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சாங்க. என்ன அது எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகள், தேதி மாற்றம். இது ஆனா நிறைய பேருக்கு வர விஷயம் தானே. ஆமா, ரொம்ப சாதாரணமான விஷயம். நான் சொன்னேன் உலகமே நடக்கும் தான் சொல்றேன். ஆனா இங்க வந்து ஏன் பர்பஸா பண்றாங்க அப்படின்னா, இவர் வளர்ந்துகிட்டு இருக்காரு,
டே பை டே வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. பட் ஆனா நீங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட சில அமைச்சர்கள் வந்து இதெல்லாம் நாங்க பண்ணவே இல்லை அப்படின்றத எப்படிங்க? அதான் ஏங்க, எல்லாமே உண்மை பொய்ன்னு கடவுளுக்கு தெரியும், அண்ட் அவங்களுக்கு தெரியும், அவங்க மனசாட்சிக்கு தெரியும். எங்களுக்கு நாங்க சொல்றோமே, நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோமே, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தானே தெரியும் உண்மை பொய். நான் எல்லாத்தையும் நான் உண்மை பொய்ன்னு சொல்லி இப்போ அஃப்கோர்ஸ் அது உண்மை தான். அந்த விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால தான் நாங்கள் தேதியை மாற்றினாங்க, அது உண்மை தான், அதை நாங்கள் ஒத்துக்கிறோமே. நிறைய காவல்துறை அதிகாரிகள் நல்ல விஷயங்கள் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க, அதுவும் உண்மை தான். அதே காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, அதுவும் உண்மை தான். ஒரு காவல்துறை அதிகாரி வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, எங்கடா இருந்து வரீங்க டே, இன்னாங்கடா எங்கடா இருந்து வரீங்க, அவரே வாய் விட்டு சொல்கிறாரு. எவ்வளோ அவர் நெருக்கடின்ற வார்த்தை சொல்லலை, எங்கடா இருந்து வரீங்க அப்படின்ற பிரமிப்பாக கேட்குறாரு ஒரு காவல்துறை அதிகாரி. அப்போ அதனுடைய வெளிப்பாடு என்ன கட்டுப்பாடு விதிச்சாலும் என்ன நம்ம டேக் டைவர்ஷன். ஒரு எடுத்துக்காட்டு, நான் வந்து என்னுடைய ஹோட்டல்லேருந்து மாநாடு திடல் போகிறதுக்கு 13 கிலோமீட்டர், நான் ஒரு 7 கிலோமீட்டர் கடந்து போயிட்டேன். ஏர்போர்ட் அந்த ஒரு கப்பலூர் தாண்டி நான் லெஃப்ட் கட் பண்ணால் மாநாடுக்கு நான் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் என்ன அதில் ஒரு 2 கிலோமீட்டர், அதாவது 2 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு நான் 40 கிலோமீட்டர் சுற்றி அனுப்பிடுவாங்க. அந்த 40 கிலோமீட்டர்லையும் சரியான ஒரு டிஸ்பிளே கிடையாது, ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்ல. எல்லா மாவட்டத்திலேருந்து வர்றாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் ஊருக்காரன், எனக்கு தெரிஞ்சு நான் திருமங்கலத்துக்கு வழியாக பூந்து 100 வழியாக புகுந்து ஓடி போயிட்டேன் நான். அப்போ தெரியாதவங்க, பெரிய பெரிய பஸ் வச்சுருக்கவங்க, வேன் வச்சுருக்கவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டு வந்து சேர்றதுக்கே 2-3 மணி நேரம் ஆயிருக்கும். அவங்க ஃபிசிக்கலி டயர்ட் ஆகிடுவாங்க, மென்டலி டயர்ட் ஆகிடுவாங்க. அப்போது அந்த க்ரௌடு எல்லாமே இன்னும் அந்த க்ரௌடு வந்துருந்தா இன்னும் 10 லட்சத்து 15 லட்சத்துக்கு மேலே வந்திருக்குமே. ஸோ இந்த மாதிரி நெருக்கடிகள் தான் நான் சொல்கிறேன். அதை தாண்டி பேனர்ஸ் வைக்கக்கூடாது. என்ன கொடுமை அதுங்க. ஒரு பேனர் வைக்கும்போது தானே தெரியும், மக்களுக்கு தெரியும் இப்போ இவருக்கு இவ்வளோ மக்கள் இருக்காங்களான்றது. எப்படி ஒரு மாநாடுன்னா என்னங்க, ஏன் மாநாடு நடத்தணும்? ஒரு தனி மனிதனோட பலத்தை நிரூபிக்கிறதுக்கு தான் மாநாடு, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த மாநாட்டில் அந்த தலைமை அந்த வரக்கூடிய பார்க்க வர மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல போகிறான், இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக, இந்த மண்ணோட வளர்ச்சிக்காக, இந்த மக்களோட வளர்ச்சிக்காக என்னெல்லாம் திட்டங்கள் வச்சுருக்கா, என்ன தீர்மானங்கள் பண்ண போகிறான்றது. இது 2 தான் மாநாடு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை வந்து அந்த ஒரு பிராண்டிங்கை, அந்த ஒரு பிரமிப்பை வந்து மற்ற மக்கள் பார்க்கும்போது அது தெரியும், ஓ விஜய் அண்ணாவுக்கு இவ்வளவு பவர் இருக்கா, அதுக்காக தான் அதை கெடுக்கணுன்றது தானே அவங்களுடைய இது. இதெல்லாம் தாண்டி எப்படி நடந்தது அங்கே ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது? நீங்கள் அங்கேயே இருந்துருவீங்கிற சூப்பராக நடந்தது. லாஸ்ட் நாங்கள் விக்கிரவாண்டியில் நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு சில குறைகளை வந்து இங்கே எராடிகேட் பண்ணியிருக்கோம். தண்ணி பிரச்சனையை சரி பண்ணோம், அண்ட் வந்து பார்க்கிங் பிரச்சனையை சரி பண்ணோம். அதுக்காகவே தனியாக ஒரு 200 ஏக்கரை வாங்கி 0.1, 0.2, 0.3ன்னு வச்சுருந்தோம். நிர்வாகிகளுக்கு தனியாக வச்சுருந்தோம். வரக்கூடிய மக்கள் வந்து கஷ்டப்படாமல் வரணும்னு சொல்லி அங்கே முன்னாடி வந்து 3 நுழைவாயில் இருந்தது விக்கிரவாண்டியில், இந்த இடத்துல 7 நுழைவாயில் வச்சோம். இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடியே அதை ஒரு அழகாக ஒரு மேப்பை போட்டு, வீடியோ மேப் போட்டு எல்லா மக்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அனுப்பினோம். அப்போ மக்களுக்கு புரிய வச்சோம், இதுதான் நீங்கள் இப்படி வரலாம், இங்கே வரலாம், இங்கெல்லாம் வந்து கழிப்பறை வசதிகள் இருக்குது, இங்கே வந்து மெடிக்கல் வசதி இருக்குது, இங்கே பார்க்கிங் இருக்குது, எல்லாமே தெளிவாக சொல்லிட்டோம். மக்களுக்கு எந்த விதமான குழப்பமும் கிடையாது. அழகாக வந்தாங்க, அழகாக போனாங்க, எந்த குறையுமே இல்லை. அதில் ஒரு சில குறைகள் நடந்தது, ஒரு சில வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சி நடந்தது. அது உண்மையிலே அது ஏதோ இந்த கண் பட்டு போன சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவை சொல்லுவாங்களே கண் திஷ்டி மாதிரி, அதுதான் அந்த கொடிக்கம்பம் விழுந்தது சொல்றீங்க. ஓகே இல்லை, அதுகையுமே வந்து டக்குன்னு வந்துட்டு திருப்பி ஒரு 40 ஃபீட்டுக்கு வந்து மேனேஜ் பண்ணி அதையுமே வச்சுட்டீங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். டக்குன்னு அதுவுமே வந்துட்டு சரி பண்ணிட்டீங்கிறத பார்க்க முடிஞ்சது. என்ன அந்த பட்டன் அழுத்தினோடனே அவ்வளோ தூரம் கொடி ஏறிச்சு வீசாலையில், இங்கே அது நடக்கலைங்கிறது சில பேருக்கு வருத்தமாக இருந்திருக்கலாம். ஒரு வருத்தம் தான். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு கடவுள் இது நல்லதுக்காக தான் வந்து தலைக்கு வந்தது, தலைப்பாக முடிஞ்சது. பல பேர் கண்ணுப்பட்டது, அதோட போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு அதில் வருத்தம் இருந்ததை தவிர மிகப்பெரிய இதுதான், ஓகே ஏதோ ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த கூட்டத்தில் வந்து மெயினான விஷயம் வந்துட்டு திரு விஜய் அவர்கள் மேலே வந்து பேசுகிறது தான். டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள், அதுக்காக தான் எல்லாரும் வந்திருக்காங்க, அவரை பார்க்க தான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனால் அதை வந்து எல்லாரும் உட்காந்து பார்த்தாங்களா, அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்களா, அவர் சொன்னது அவருக்கு போய் ரீச் ஆச்சா? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அதை பற்றி இங்கே ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் வந்தார், அவரை பார்த்தோன்னே பாதி பேர் கிளம்பிட்டாங்க, ஏன்னா அவரை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அவர் என்ன பேச போகிறாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதான் திரும்ப இந்த விமர்சனங்கள்ன்ற வார்த்தை எனக்கு கேட்கும்போது
திரும்ப திரும்ப உங்களை வீழ்த்துவதற்கு விமர்சனத்தை தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதை வந்து நீங்கள் கேட்குற தொனி ஒன்று இருக்குது, சொல்கிற தொனி ஒன்று இருக்குது, உண்மையை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது ஒன்று இருக்குது, பொய்யை வந்து பூச்சூடி அதுக்கு பொட்டு வச்சு அது உண்மையாக காமிக்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் நான் ஒத்துக்குவேன், நான் பொய்யெல்லாம் நீங்கள் சொன்னது பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். விஜய் நான் ரேம்ப் வாக் வந்தோடனே பாதி பேர் கிளம்பி போனதை நானும் வீடியோவில் பார்த்தேன். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு நம்ம சாமியை பார்த்தோன்னே திருப்பதியை பார்த்தோன்னே அப்பாடான்னு ஒரு மூச்சு விட்டு வெளியே ஒரு ப்ரீத்திங்காக தான் வெளியே போயிருப்பாங்க. ஏன்னா முன்னாடி இருந்து வந்தாங்க, பின்னாடி இருந்து முன்னாடி வந்தாங்க அண்ணனை பார்க்க, தலைவனை பார்க்க. அண்ணன் வந்துட்டு போயிட்டார், சாமி வந்துட்டு போயிடுச்சு. அப்போ கொஞ்சம் ப்ரீத்திங்காக வெளில போனாங்க, பக்கத்தில் தான் வெளில தான் போயிட்டு ப்ரீத்திங் எடுத்துக்கிட்டாங்க. எப்படினாலும் அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி 4 பேர் பேசுவாங்கன்னு தெரியும். இங்கே அண்ணன் ஃபேஸ் தான் பிராண்டு, அண்ணன் பேச்சு தான் இங்கே முக்கியம் அப்படின்னு கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியுது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று சயின்ஸ் படி பார்த்தா, ஐ மீன் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி படி பார்த்தா கூட முந்தின நாள் நைட்டு வந்துருந்து பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருந்தது. அப்போ இவ்வளோ பாசமானவங்க வெறியானவங்க அண்ணன்கிட்ட இருக்காங்களா? சத்தியமாக சிஸ்டர், முந்தா நாள் நைட், அதாவது மாநாடுக்கு முதல் நாள் நைட் இருந்தே இங்கே தங்கி தனக்கு எல்லாமே படுக்கை எல்லாத்துக்குமே ஃபெசிலிட்டியை வச்சு செட் பண்ணி தான் வந்திருக்காங்க. வந்துட்டு அடுத்த நாள் 3 மணி வரை இருந்தாங்க. அன்றைக்கி வெயில் வர அதிகம். ஸோ அப்போது ஒரு ஒரு சின்ன ஒரு அண்ணனை பார்த்துட்டு தான் போவேன்னு சில பேர் அந்த கீழே போட்டிருந்தெல்லாம் தூக்கி தலையில் வச்சுருந்தாங்க, சேரை தூக்கி தலையில் வச்சுருந்தாங்க. வெயில் கடுமையாக இருந்துச்சு. அதனால் அதை போய் நீங்கள் நெகட்டிவாக பேசிட்டீங்கன்னா அது எங்களுக்கு கவலையே இல்லை, அதுக்கு என்கிட்ட பதிலும் இல்லை. நிச்சயமாக இதில் இந்த சேர் அது வந்து பெரிய ஒரு டாக்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் இவங்களுக்கு நாங்கள் சேர் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு பக்கத்து மாநிலத்துலேருந்துலாம் அவங்க சேர் வர வச்சாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது ஏன் உடஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறத தாண்டி அந்த கம்பேரிசன் போயிட்டுருக்குல்ல, இப்போ எங்களோட மாநாடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, உங்களோட மாநாட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு கம்பேரிசன்லாம் இப்போ வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது என்னென்னா, ஓகே டிசிப்ளினாக இருக்காங்க, பாராட்டுறேன். யார் சொன்னாங்களோ அவங்கள வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். வா, வெல் அண்ட் குட். இங்கே சேர் உடஞ்சிருக்கு, ஆமாம் உடஞ்சிருக்கு. வந்த இளைஞர்கள் எல்லாருமே அந்த ஆரவாரத்தில் சந்தோஷத்தில் தன்னை வந்து ரொம்ப வருஷமாக ஒரு பார்க்க முடியாத தலைவனை, அண்ணனை, மாமனை, மகனை பார்க்கும்போது அவங்க அந்த சேர் மேலே ஏறி நின்று பார்க்க ஆசைப்பட்றாங்க. தெரிய மாட்டேங்குது. ஸோ ஏறி நிற்கும்போது அந்த சேரோட குவாலிட்டி கம்மியாக இருந்திருக்கலாம், உடஞ்சிருக்கலாம். ஒரு சிலர் அதை எடுத்து விளையாண்டுருக்கலாம், உடச்சிருக்கலாம். நான் எல்லாத்தையும் நான் வந்து இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இளைஞர்கள் தானே, ஒரு 100 பேரில் ஒரு 10-20 இளைஞர்கள் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான சில சேட்டைகளை பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுடைய உள் எண்ணம் வந்து ரொம்ப நாளாக நம்ம பார்க்க முடியாத தலைவனை பார்த்துன்னு ஒரு சந்தோஷம்தான். அது நான் சரின்னு நான் இங்கே புரியுது, வாதாடல. இல்ல அது திரு விஜய் அவர்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஒவ்வொரு தடவையும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. அது வந்து அவர் சொல்லியும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. பட் அது எவ்வளவு பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா பிரச்சனை தான். அது என்னன்னா, அதான் சொன்னேன்னா, இப்போ நம்ம வீட்டில் கடைசி தம்பி தங்கச்சிங்களாம் சேர்ந்து சேட்டை பண்ணுறது நம்மளால சரி பண்ண முடியுதா? சில நேரம் அவங்க பண்ண தான் செய்வாங்க. சில நேரம் சொல்லணும், சில நேரம் ரைட்டாக கிள்ளி சொல்லணும், சில நேரம் மண்டையில் கொட்டி சொல்லணும். இப்போது எங்கள் தம்பி தங்கச்சிகள் நண்பிகள்லாம் அந்த இளம் வயது இருக்கவங்கள கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இது இப்போ தானே 2வது மீட்டிங் தானே, இன்னும் அடுத்தானே இறங்க எங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கணும். அதாவது 100 விஷயத்தில் 80 நல்ல விஷயம் நடக்குது, 20 தப்பான விஷயம் நடக்குதுன்னா அந்த 20 தப்பான விஷயத்தை தான் கண்ணு போய் பார்க்க போகிறாங்க. அப்போது நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம், ஆனால் 80 விஷயம் நல்லது நடக்குது. இன்னைக்கு இளைஞர்களை நாங்கள் அரசியல் மையப்படுத்திருக்கோமே. எந்த மாநாட்டில் இளைஞர்கள் வந்திருக்காங்க? எந்த மாநாட்டில் பெண்கள் வந்திருக்காங்க? எந்த மாநாட்டில் பெண்கள் வந்து அந்த பேனர் பிடிச்சி நிற்கிறாங்க? பெண்கள் வந்து பேனரில் தன்னுடைய முகத்தை வந்து போடுறாங்க. கல்யாணத்தில் கூட போடுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. தன்னுடைய கல்யாணத்துக்கு என் முகத்தை போட விருப்பப்படாத பெண்கள் இருந்திருக்காங்க. ஆனால் எங்கள் அண்ணனுக்காக நான் போடுறேன், என் அன்பு அண்ணனுக்காக நான் பேனரில் போடுறேன், பேனர் பிடிக்கிறேன், கட்சி கொடியை போட்டுக்கிறேன். நான் இது முன்னாடியே சொன்னேன், ஏதோ ஒரு நிகழ்ச்சி இன்டர்வியூவில் சொன்னேன், கட்சி கொடி போட்டு கண்டிப்பாக வருவாங்க. இதுவே வெற்றி தான் எங்களுக்கு. இதுவே எங்களுக்கு வெற்றி. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் அரசியலுக்கு வந்தால் 35 வயசுக்கு மேலே வருவாங்க, 40 வயசுக்கு மேலே வருவாங்க. இன்னைக்கு அண்ணன் அவ்வளோ சொல்லியும் கெஞ்சி கூத்தாடினார்,
கர்ப்பிணி பெண்கள் வர வேணாம், ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் வர வேண்டாம், குழந்தைகள் வர வேணாம், எவ்வளவோ சொன்னார். கேட்கவே இல்லை. எல்லாரும் வர்றாங்க, குழந்தைங்களுக்காக பெற்றவங்க தூக்கிட்டு வர்றாங்க. நான் திட்டுறேன். நான் வந்து ஒரு க்ரௌடு ஒரு இடத்துல ரொம்ப இதுவாயிடுச்சு. நான் போயிட்டு அங்கே இருக்க பவுன்சர்ஸால் சரி பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் போயிட்டு நின்று நிதானமாக பேசுகிறேன். ப்ளீஸ், உங்களுடைய உயிர் முக்கியம், உங்கள் உயிர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அதுதான் அண்ணனுக்கு முக்கியம், நீங்கள் தயவு செஞ்சு பொறுமையாக போங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ ஒரு குழந்தைய பார்த்துட்டு, என்னப்பா குழந்தைய தூக்கிட்டு வர தங்கச்சி அப்படின்னு கேட்குறேன். சரி பத்திரமா போயிட்டு வாமான்னு சொல்கிறேன். நான் இந்த அளவுக்கு தன்னுடைய 5 வயசுலேருந்து 7 வயசு குழந்தைகளுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பேரண்ட்ஸ் வர்றாங்க. ஸோ அதுதான் போன தடவையும் இந்த வார்த்தையை உங்ககிட்ட நான் கேட்டேன். அப்போ இன்னும் ரசிகர் மென்டாலிட்டியிலேருந்து அவங்க மாறலையா அப்படிங்கிறத கேட்டேன். இப்போயுமே சில நேரங்கள் அது தோண தான் செய்யுது, அவர் வந்து இன்னும் ரசிகர்களாக தான் இருக்காங்களா அப்படின்னு. பட் எங்களால் புரிஞ்சிக்க முடியுது சில விஷயங்களை. அவங்க அரசியல் மயப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் தமிழக வெற்றி கழகம் பண்ணிட்டு இருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது. பட் அதை ஏற்றுக்கெல்லாம் தயாராக இருக்காங்களா? இன்னும் அவர் அப்படி தான். எனக்கு இதில் பிரச்சனையே இல்லை சிஸ்டர். நீங்கள் ரசிகர்களாகவே இருக்குன்ட்டு போட்டுமே, என் தொண்டர்களாக இருக்கணுமா? உங்களுக்கு தேவை ஓட்டு இல்லையா? இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரசிகர்களாகவே இருந்துட்டு போட்டுமே. நான் ஒரு நீங்கள் கேட்குறதுக்காக சொல்கிறேன். அவங்க வளர வளர அவங்க தொண்டராக மாறிடுவாங்க. அவங்க தொண்டராக இருக்கிறவங்க நிர்வாகியாக மாறிடுவாங்க. எல்லாருமா 18 வயசில் நம்ம வந்து பொறுப்புக்கு வந்துட்டோம். நான்லாம் சத்தியமாக 30 வயசில் வர வேண்டிய எனக்கு மெச்சூரிட்டி 40 வயசில் தான் எனக்கு வந்திருக்கு. சத்தியமாக சொல்கிறேன். சத்தியமாக நான் இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி 30 வயசில் எனக்கு இருந்திருந்தா நான் ஒரு 2 கோடி ரூபாய் இழந்திருக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நான் அடுத்த கட்டத்தை நான் தொட்டிருப்பேன். சத்தியம். ஸோ இது வளர வளரதாங்க வரும். நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் அதவே போட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேற. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு வேற வழி இல்லை. இதை சொல்லித்தான் எங்கள் அண்ணனை வீழ்த்தணும், இதை சொல்லித்தான் சினிமாக்காரன், இது ரசிகர் கூட்டம், இது விசில் அடிக்கிறவங்க குஞ்சு, அதனால் விசில் அடித்தாங்க குஞ்சு, இந்த மாதிரிலாம் பேசி எங்களை எப்படிலாம் நீங்கள் காயப்படுத்த முடியுமோ அப்படிலாம் காயப்படுத்துவோம். வி டோன்ட் கேர். அண்ணா அதுதான் சொல்கிறேன். நீங்கள் காதில் வாங்கவே வாங்காதீங்க, போய்கிட்டே இருங்க. நமக்கு தேவை என்ன? மக்களுக்கு நல்லது செய்யும். வேற ஒன்றுமே இல்லை சிஸ்டர். அவர் என்ன எனக்கு என்ன உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறத தவிர வேற ஒன்றுமே இல்லை. நன்றி எப்படி நான் சொல்லணும்? உங்களுக்கு நான் ஏதாவது நான் செய்யணும். என்ன செய்யணும்? நல்லது செய்கிறேன். எனக்கு நல்லது செய்யறதுக்கு அதிகாரம் வேணும். நான் செய்கிறேன், உண்மையாக செய்கிறேன், நேர்மையாக செய்கிறேன். அதனால் நாங்கள் ரசிகர்கள் தான், நாங்கள் தொண்டர்கள் தான், நாங்கள் தம்பிகள் தான், நாங்கள் தங்கச்சிங்க தான், எங்கள் அண்ணனுக்காக தான். நாங்கள் தப்பு செஞ்சால் நாங்கள் திருத்திக்குவோம். நாங்கள் வந்து தப்பு செய்கிறவங்களும் நாங்கள் எஜுகேட் பண்ணுவோம். ஒரு நாள் எல்லாரையுமே ஒரு சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு மாற்றி காமிப்போம். அது எங்கள் அண்ணன் தலைமையில் மாற்றி காமிப்போம். இதில் வந்து நிறையா அரசியலாக சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நம்ம ரொம்ப கோராக போகலனாலும் சில விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிறத எய்ம். இப்போ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சில விஷயங்கள் இந்த மாநாட்டில் அவர் வந்து நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விமர்சனங்கள் இருந்தது, ஏடிஎம்கே விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இப்போ அங்கேயும் தொட்டுட்டாரு. ஸோ அதையும் விமர்சனம் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்லேருந்தே போயிடுறேன். பிரதமரையும் சரி முதல்வரையும் சரி பகிரங்கமாக விமர்சனம் செய்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அதோட ரியாக்ஷன்ஸை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ஏன்னா நாங்கள் நிறைய இடங்கள்ல அதை பற்றி கேட்டுட்டோம். கேட்கும்போது கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு லைட்டாக அண்ணன் எப்படி பேசிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. அடுத்து பேச எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் உண்மையாக பேசும்போது தான் எந்த ஹிடன்ஸும் இருக்காது. இந்த மனசுலேருந்து உண்மையாக பேசும்போது ஃபில்ட்ரு போடவே முடியாது, வந்துடும். கட் பண்ணுங்கடான்னு சொன்னால் கூட முடியாது, இங்கே ரெக்கார்ட் ஆகிடும். அது லைவு. ஸோ அதனால் அந்த மனுஷன் உண்மையாக இருந்தார். இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி 2021 அப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமைக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். வளர்ச்சி இருந்திருக்கு, பட் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கே. அப்போ இது யார் கேட்பா? அப்போ நாங்கள் கேட்க வரும்போது நீங்கள் வந்து எங்களை என்ன எப்படின்னு சொல்லி எல்லாருமே எங்களை கட்டம் கட்டுவீங்களா? எப்படித்தானே எங்கள் அண்ணன் விஜயகாந்த் ஒரு மாதிரி கட்டம் கட்டி அவரை ஒரு மாதிரி டயர்டாக்குனீங்க, வீக்காக்குனீங்க. காலமும் அவருடைய உயிரை பறிச்சிருச்சு. ஸோ இனிமேல் இந்த பயப்படுறதுக்கெல்லாம் வழியே இல்லை சிஸ்டர். அவ்வளோதான். இவர் பேசல என்ன தப்புன்னு இருக்குன்னு கேட்குறேன். இறங்கியாச்சு அப்படிங்கிறீங்க. ஆமாம். இப்போது நான் எனக்கு வந்து எங்கள் அண்ணன் சொல்லுவார், நாகரிகமாக இருக்கணும், யாரையும் நாகரிகம் இல்லாமல் பேசாதீங்க, டீசென்ட் அப்ரோச் அண்ட் டீப் அட்டாக், அதுதான் சொல்லியிருக்காரு. அட்டாக் பண்ணுங்கன்ட்டாரு. அது கருத்தியல் மோதலாக இருக்கணும்.
யாரையும் புண்படுத்தக்கூடாதுன்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. பட் இன்னைக்கு நீங்கள் பேசுனது எல்லா கட்சிக்காரர்களும் வந்து அண்ணனை எதிர்த்து பேசுகிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ அண்ணன் பேசுனது பேசும் பொருளாக இருக்குது, அப்போ வெற்றி தானே? பெரிய பேசு பொருளாக இருக்குது, பெரிய விவாதமாக இருக்குது. அப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசுனா ரீச் ஆகணும், மக்களுக்கு அங்கேருந்த மக்களுக்கும் ரீச் ஆயிடுச்சு, உலகத்துக்கும் ரீச் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் உங்களை நான் என்னுடைய எதிராளியை நான் எப்படி வீழ்த்துவேன்? கருத்தியல் ரீதியாக தான் நான் வீழ்த்துவேன். அழகாக வீழ்த்திட்டாரு. இதுக்கு இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அவர் வந்து யார் எதிரின்னு சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொன்னாச்சு. அவர் பேரை சொல்ல மாட்டாரு, சொல்லியாச்சு. இல்லை பேரை மட்டும்தான் சொல்கிறாரு, மற்றபடி அவர்கிட்ட அந்த இது இல்லை. அப்போ அதையும் சொல்லியாச்சு. இப்போது சீமான் அண்ணன் மாதிரி ரொம்ப அப்படி கோபமாக உக்கிரமாக வந்து பேசுகிறா தான் அது பேச்சா? அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ஐயா எம்ஜிஆர் அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குன்னா, கலைஞர் ஐயாவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, விஜயகாந்த் அண்ணனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, எங்கள் அண்ணன் விஜய்க்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸ்டைலுன்றது ஒரு பலம். இப்போ அர்ஜுனனுக்கு வில் வித்தை, பீமனுக்கு கதாயுதம், தர்மனுக்கு பேச்சாற்றல் தர்மம். ஸோ எங்கள் அண்ணனுக்கு முகமே பெரிய விஷயம், அந்த பிராண்டு. அவர் பேசுகிற அந்த 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 பேசுகிற ஸ்டைல் தான் மக்கள்கிட்ட போய் சேருது. அப்போது நம்ம பேசுகிறது மக்களுக்கு புரியணும். அது எந்த வகையில் வேணால் பேசலாம், அது அடுத்தவங்கள நாகரிகத்தோடு இருக்கணும், அதை கரெக்டாக கடைப்பிடிக்கிறாரு. அப்போ இதை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்றைக்கி இந்த 10 பேர் எதுக்குறாங்க, யாரை பார்த்தாலும் எதுக்கிட்டே இருக்காங்க. நேற்று இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். யாரோ கெட்ட கெட்ட வார்த்தைலாம் திட்டுறாங்க. கேட்டால் அவங்களாம் நான் பார்த்துருக்கவே மாட்டேன். திமுகவில் மிகப்பெரிய பழமை வாய்ந்த பெரிய பெரிய இவங்க கூட இருக்காங்க. ஏடிஎம்கே இருக்கு, எல்லா கட்சியிலையும் இருக்கவங்கள தெரியும், நம்ம பிரபலங்களை தெரியும். இந்த பிரபலங்கள் வார்த்தை தான் இந்த வரை தேடிட்டு இருந்தேன். பிரபலமே இல்லாதவங்களாம் வந்து விஜயனாவை இப்போ வந்து அசிங்கமாக திட்டுறாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கேஜிஎஃப் படத்தில் ஒரு டயலாக் வரும், நான் வந்து 10 பேர் அடித்து டான் ஆகலடா, நான் அடித்த 10 பேருமே டானு அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அண்ணன். வா நான் நிற்கிறேன், நான் தான் உங்களுக்கு எதிராக நிற்கிறேன் போட்டி அப்படின்றது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு வீரத்துக்கான ஒரு அவரோட ஸ்டைலில் ஒரு நையாண்டியான ஒரு விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன், பேச்சாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக அது குறித்தான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இங்கே பாசிபிலிட்டிஸ் ப்ராக்டிக்கலாக வந்து கிரவுண்டில் வந்துட்டு இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் சாத்தியமாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. 8 மாதம் தான் இருக்குது இன்னும் தேர்தலுக்கு. பூத் கமிட்டி மீட்டிங் நடத்திட்டீங்க. அஃப்கோர்ஸ் பாஜக இப்போ தான் நடத்துது, டிவிக்கு அது முதலே நடத்திடுச்சுங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க. பட் கட்டமைப்பு அப்படின்னு வரும்போது 2026 எலெக்ஷன் வந்து டிவிகேக்கு எவ்வளோ சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இங்கே வந்து டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி பூத்தில் கமிட்டிலலாம் பூத்து விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள். அவங்க வந்து எல்லா பூத்துலேயும் அவங்க ஆள் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ப்ராக்டிக்கலாக 26 எலெக்ஷனை வந்து இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம 2 பேருக்கு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே தெரியும். நான் முதல் இன்டர்வியூவில் உங்ககிட்ட சொன்னது 10லேருந்து 15ன்னு சொன்னேன், அடுத்து 15லேருந்து 20ன்னு சொன்னேன். இப்போ நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், 20% ஸ்ட்ராங்காக நாங்கள் வாங்குவோம். இன்றைக்கி தேர்தல் வச்சா கூட நாங்கள் 20 விழுக்காடு. அப்போ நாங்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். கட்டமைப்பு என்பது என்ன, ஸ்ட்ராட்டஜின்னா என்ன, அரித்தமேட்டிக்னா என்ன, நீங்கள் பூத் கமிட்டி வைங்க, என்ன வேணால் வைங்க, அதுதான் திருப்பி நாங்கள் அன்றைக்கி அண்ணா சொன்னார் இல்லையா, 1967லேயும் 1977லேயும் நடக்க போகிறது தான் இங்கே நடக்க போகுதுன்னு நாங்கள் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? மக்களை வந்து நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அறிஞர் அண்ணா யார், அவர் யாரை எதிர்த்து ஜெயிச்சார், எதுக்காக ஜெயிச்சார், அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977 யாரை எதிர்த்து ஜெயிச்சார், அவரை எங்கே அவமானப்படுத்தினாங்க, அங்கேயே ஜெயிச்சார். ஒத்த மனுஷனா நின்று ஜெயிச்சார். ஒரு கட்சியிலேருந்து அவரை நீக்கினாங்க, அந்த கட்சியிலேருந்து வெளிவந்து ஜெயிச்சார். அப்போது மக்களை நம்பி அறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மக்களை மட்டுமே நம்பி, உழைக்கும் மக்களை மட்டுமே நம்பி களத்தில் நின்னாங்க, மக்கள் ஜெயிச்சாங்க. அன்னைக்கு எந்த பூத் கமிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது? அறிஞர் அண்ணா அவர்கள்கிட்ட, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட என்ன இருந்தது? ஒரு கட்சி அலுவலகம் கூட கிடையாதுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஜிஆர்ன்ற முகம், அறிஞர் அண்ணா என்ற பேச்சு, அதுதான் வெற்றிக்கான அவங்களுடைய உண்மை. அவங்களுடைய உண்மை இன்றைக்கும் நம்ம எம்ஜிஆரை ஏன் வணங்குறோம்? உண்மை. அந்த உண்மையும் அந்த நேர்மையும் அந்த முகமும் அந்த வசீகரமும் அந்த ஒரு எல்லாமும் எங்கள் அண்ணனுக்கு இருக்குங்க. நான் திரும்ப சொல்ல, நான் இது மிகைப்படுத்தியே பேசல. அடுத்த வருஷம் நம்ம உட்காந்து பேசத்தான் போகிறோம். இது எங்களுடைய நம்பிக்கை.
அந்த நம்பிக்கைக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து வலு சேர்ந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் வீக் ஆகலை. இந்த இந்த 2 வருஷ காலகட்டத்தில் தமிழக வளர்ச்சி கழகத்தோட வளர்ச்சி அசுர வளர்ச்சி. நிச்சயமா நிச்சயமா அதனால ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இப்போ கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் 2 மாநாட்டிலையுமே நீங்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துட்டீங்க. அதுலேயும் வந்துட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிறத சொன்னதுக்கப்புறம் ஒரு பெரிய விவாத பொருளாக ஆச்சு. இப்போ மறுபடியும் அதை இந்த இடத்துல வலியுறுத்திருக்கீங்க. ஆனாலும் உள்ளே வர கட்சிகள் தயங்குறாங்களா, இல்லை 8 மாதத்தில் ஏதாவது சாத்தியம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அரசியல் பாரம்பரியம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவன். நான் ட்ரௌசர் போட்ட காலத்துலேருந்து நான் எங்கள் வீட்டு அரசியல் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கட்சியில் இருந்தவங்க. மிகப்பெரிய தலைவர்கள் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது நான் பார்க்குறது என்னன்னா, சொந்த பந்தம் வந்தால் கூட சண்டை போட்டு நிற்பாங்க. எலெக்ஷன் வந்தோடனே 2 பேர் மேட்ச்னு கட்டி பிடிச்சிருப்பான். எலெக்ஷன் வந்தோடனே 2 பேர் எதிராக நிற்பான். அதனால இதை வந்து எலெக்ஷன் முடிகிற வரையும் சொல்லவே முடியாது கூட்டணி. திடீர்னு அன்னைக்கு நைட்டு வந்து மாப்பிள்ள வா அவனுக்கு கூட்டணி கொடுக்குறேன்னுவான். அன்னைக்கு தேவைப்பட்டது வேறு. அன்னைக்கு பணம் ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது. அங்கே மரியாதையும் வேறு விதமான விஷயங்களும் தான் கூட்டணிக்கு தேவைப்பட்டது. நீ என்ன செய்ய போகிற மக்களுக்கு, உன்னுடைய திட்டம் என்ன, உன்னுடைய கொள்கை என்ன, இங்கே எதிரி யார், நம்ம 2 பேர் நண்பன்னா அவன் தான் எதிரி. இந்த மாதிரி தான் கூட்டணி கணக்குகள் அமைஞ்சிட்டு இருந்தது. நான் முன்னாடி சொல்கிறேன். அப்போ நம்ம 2 பேர் சேர்ந்து ஊருக்கு நல்லது பண்ணுவோம், நம்மளே இருப்போம், அவன் வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே எப்போ நடக்கும்னா அந்த 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 எலெக்ஷன் டேட்லேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே தான் நடக்கும். கடைசி மாதம்தான் பயங்கர உக்கிரமாக இருக்கும். வெயிட் அண்ட் வாட்சுங்கிறீங்க. ஆமாம், அதுதான். அப்படின்னா அது டைலாக்லாம் அடிக்கலை, பஞ்ச் டைலாக்லாம் அடிக்கலை. இதுதான் நிலவரம். ஆனால் எங்கள் அண்ணன் அவ்வளோ துணிச்சலாக சொல்லியிருக்காரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னும் போது. அப்போ ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அதுதான் நான் இன்னொரு ஒரு சினிமா மேடையில் நான் சொன்னேன். தயவு செஞ்சு பல வருஷமாக போராடுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள், அண்ணன் திருமாவளவன் கட்சி, இன்னும் நிறைய கட்சிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அப்போது உங்களுடைய எண்ணமும் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நடந்திருக்கா? இல்லை. நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன வேணால் போய் சொல்லுங்கள். உங்களுடைய பழைய இன்டர்வியூ பார்த்தா தெரியும். நீங்கள் பழைய இன்டர்வியூவில் நீங்கள் அதை தாக்கி பேசியிருப்பீங்க, இந்த இன்டர்வியூவில் நீங்கள் ஆதரித்து பேசியிருப்பீங்க. நான் எதுவுமே சொல்லலை. இல்லை, நானாக தான் சொல்கிறேன். இப்போ எனக்கு என்னுடைய தலைவன் என்னுடைய கட்சி முக்கியம் இல்லையா? நான் ஏன் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்? அதனால கூட்டணியை நம்ம வந்து கூட்டணிகளை வந்து ஏன் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அது அந்த கடைசியில் சேரும். இப்போ அதன் மூலிமா நான் அவங்களுக்கு இன்னும் அதை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். நான் அவங்க ஏஜுக்கு நான் சரியானவன் கிடையாது. ஆனா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தமிழக அரசியல் களத்துல வந்துட்டு கூட்டணியோட வந்துட்டு இந்த தடவை தேர்தலை சந்திப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுதான் சொல்றேன். அது சொல்லவே முடியாது. அப்போ அந்த தலைமை குழுவும் அந்த மற்ற கட்சிகளும் உட்காந்து பேசுவாங்க. பேச்சுவார்த்தையில தான் தெரியும். நான் இங்க வந்து ஒரு தொண்டனா, ஒரு தளபதியோட தம்பியா நான் மற்ற கட்சிகளுடைய தலைவர்களுக்கு இதை வேணா சொன்னா கமெண்ட்ல போட்டுருவாங்க, இவன் ஒருத்தன் அவனுக்கு நிகரா பேசுறேன். அப்படிலாம் நிகராலாம் நான் பேசல. திருமாவளவனுக்கு நிகரா நான் இல்லை. அவர் அறிவு வேற, என் அறிவு வேற. நான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலைவர்களுடைய அறிவு வேற, என்னுடைய. ஆனால் நமக்கு ஒரு ஆசை, நீங்கள்லாம் வந்தீங்கன்னா இங்கே தான் எங்கள் அண்ணன் உண்மையானவர், அவர் கண்டிப்பாக சொன்னது செய்வாருன்னு நாங்கள் சொல்கிறோம். இது ஒரு பிரச்சாரம், இது வாயிலாக பிரச்சாரம் தான் பண்ணுறேன். ஓகே, இது வாயிலாக நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அப்படி ஒரு நல்ல தலைவர்கள் ஒன்று சேரும்போது நம்ம நாட்டுக்கு நல்லாட்சி நடக்குமே. அதனால் கூட்டணி என்பது அந்த கடைசி 3 மாதத்தில் தெரியும், இல்லைன்னா கடைசி மாதம்தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஷூட்டிங்லாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் களத்தில் வந்து விஜய் அவர்களை வந்து பார்க்கலாமா அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேள்வி தான் நீங்கள் உள்ளே இருக்கீங்கிறதுனால நான் கேட்குறேன். ஸோ வெளியில் இருந்தால் நம்ம கேட்க போகிறது கிடையாது. ஸோ மக்கள் களத்தில் எப்போ பார்க்குறது அப்படின்னு. அதான் இப்போ நான் உள்ளே இருக்கேன். பட் இருந்தாலும் தலைமை நிர்வாகிகள் எடுத்து முடிவுகள் வந்து எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணன் போன மாதம் சொல்லியிருந்தாங்கல்ல, அறிக்கை விட்டுருந்தாங்களே, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, பூசணி உடைச்சிட்டாங்க, டப்பிங்குமே முடிய போகுது, ஆல்மோஸ்ட் 80% முடிச்சதுன்னு மாதிரி கேள்விப்பட்டேன். அவர் முழுசாக முடிச்சுட்டா அந்த 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 பயணத்தை ஸ்டார்ட் பண்ண வர சொல்லியிருக்காரு. 234 தொகுதியிலும் பாயிண்ட் வாரியாக அவங்க வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அண்ணன் எங்கெங்கே போய் பார்க்கணும், மக்களை சந்திக்கணுன்றது எல்லாத்தையுமே அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தமிழகம் முழுக்குமே அண்ணன் போக போகிறதா தான் முன்னாடியே ஒரு மாதம் முன்னாடி தலைமையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கும். என்னை கேட்டால் இனிமேல் மாநாடே வேண்டாம் அண்ணனுக்கு. நேரமும் பணமும் தான் செலவு. ஆமாம், நீங்கள் போய் மறுபடியும் திருநெல்வேலியில் மாநாடு போட்டாலும் சரி,
இங்கிட்டு வடக்கு பக்கம் நம்ம கோயம்புத்தூரில் சேலத்தில் போட்டாலும் சரி இதை விட அதிகமாக கூட்டம் வரதான் போகுது. அதனால் எனக்கு நான் அண்ணன்கிட்ட இது மூலிமா சொல்கிறேன், நம்ம நேரடியாக களத்தில் போய் மக்களை சந்தித்து நம்ம களப்பணி ஆட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கு வேலையை பார்ப்போம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, அவர் வரப்போ நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ நிறைய போராட்டங்களில் கூட அங்கே கூப்பிட்டு சந்திச்சாருங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அதுக்கான காரணங்களையும் அவங்க தரப்புலேருந்து சொன்னாங்க. அவர் வந்தால் இங்கே நிறைய பேர் வந்துருவாங்க, அப்போ போராட்ட களத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது பாதிப்பாக போயிடும், அதனால தான் வரல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ மக்களை நேரடியாக களத்தில் சந்திக்கிறாருன்னா அங்கேயுமே அது போன்ற விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கெல்லாம் தயாராக எல்லாமே தயாராக தான் இருப்பாங்க இல்லையா? நம்ம இவ்வளோ யோசிக்கும் போது அண்ணனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து இதை விட அதிகமாக யோசிப்பாங்க. இப்போது எல்லா கட்சி தலைவர்களும் எப்படி சேஃபாக மக்களுக்கும் சேஃபாகவும் அவங்களுக்கும் சேஃபாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்துருக்காங்களோ அது மாதிரியே வழியை தான் அண்ணனும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கண்டிப்பான முறையில் மக்களை கண்டிப்பாக சந்திக்க தான் போகிறாரு. கண்டிப்பாக நான் அதான் சொல்கிறேன், இது மக்களுக்கு நம்ம நல்லது செய்ய இந்த நல்லது செய்ய வரணும்னு நினச்ச போது மக்கள் எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க அண்ணனை சந்திக்கிறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கே ஆர்வமாக இருக்காங்க. இப்போது இன்னும் எங்கள் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பக்கம்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, இப்போது ஏப்பா நான் காசு வாங்கி ஓட்டு போடுவேன், விஜய்க்கு ஓட்டு போட்டால் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது உண்மை. துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார், அது உண்மை. இன்னுமே வந்து எங்கள் ஊர் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி கம்பங்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா சில 80 வயசு கிழவிகள் 60 வயசு கிழவிகள்லாம் வந்து பாவம் தெரியாதுல்ல, அவங்களுக்கு அந்த 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் அதை வாங்கிட்டு கூட அவங்க இப்பயே முடிவு பண்ணிட்டாங்க விஜயண்ணாவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி. கரெக்ட். இதில் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு வந்து இங்கே வந்து ரொம்ப டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாக சொல்லணும்னா 26 எலெக்ஷன் வந்து 2 பேருமே மிகப்பெரிய கட்சிகள். இங்கிட்டு வந்து டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்குது, இங்கிட்டு ஏடிஎம்கே மத்திய அரசோட கூட்டணி வச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆளுங்கட்சிக்கு ஈக்குவலான ஒரு பவரில் இருப்பாங்க. 2 பிக் எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய இமேஜ் இருக்கிற ஒரு கட்சிகள், பணபலமும் அதிகார பலமும் கூடி இருக்குது. இதுக்கு நடுப்புற வந்து நம்ம போட்டி போட போகிறோங்கிறப்ப எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க? மக்கள் எனக்கு சொல்லும் போதே எங்கள் புள்ள இருக்குது, மக்கள் தான். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஏங்கிட்டு இருக்காங்கங்க. இப்போ எனக்கு எதுக்குங்க இந்த பெயினோட நான் வரணும்? சத்தியமாக எனக்கு நானும் அண்ணனும் கூட பிறந்தவங்க கிடையாது, 10 வருஷம்தான் பழக்கம். எனக்கு மக்கள் சிந்தனை உண்டு, அண்ணனுக்கும் மக்கள் சிந்தனை உண்டு. உண்மையிலே இருக்குது. நான் இல்லைன்னா இவ்வளோ நான் ஒரு டெஸ்பரேட்டாக என்னை எத்தனையோ பேர் என்னை ட்ரோல் பண்ணால் கூட நான் வந்து நிற்கிறதுக்கு நம்ம மண்ணுக்காக மக்களுக்காக தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த நேரமும் நான் இந்த சொசைட்டியை நேசிக்கிறதுனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல தலைவன் வேணுங்க, நல்ல தலைமை வேணுங்க, சரிங்களா? ஏடிஎம்கே ஆட்சி அவங்க வச்சிருக்கும் போது 4 லட்சம் 5 லட்சம் கோடி கடன் இருந்ததுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதை விட 4 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ கடன் அதிகமாக்கிட்டே இவங்க இலவசத்தை கொடுத்து இலவசத்தை கொடுத்தே இந்த நாட்டை குட்டிச்சவராக ஆக்கிடுறாங்க. இன்னும் இப்போ அடுத்த திட்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. ஏதோ பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போகிறேன்னு சொல்லி, பெண்களுக்கு 1000 ரூபாய். இது யார் காசை கொடுக்க? மக்களுக்கு இது புரியவே மாட்டேங்குது. மக்கள் நீங்கள் வந்து இது நம்ம வரிப்பணம், நம்ம கட்டுற வரிப்பணத்தை தான் கொடுக்குறாங்க. அதில் கடன் வருது, நம்ம நாட்டுக்கு கடன் வருது, அந்த கடனுக்கு நம்ம திருப்பி வட்டி கட்டணும். இது எல்லாமே இது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. தங்க கடை மாதிரி தங்கம் வாங்கினா கூட சில பேருக்கு அந்த கணக்கு புரியாது. நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அந்த பட்ஜெட் பிரச்சனை எத்தனை வாட்டி சொன்னாலும் மக்களுக்கு புரியாது. இலவசமாக கொடுத்துட்டாரு நல்லவர், இது ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாரு நல்லவர். டிவிக்கு வந்து இலவசத்துக்கு எதிரான ஒரு கட்சிங்களாமா? சவுந்தரராஜா இலவசத்துக்கு எதிரானவன், எங்க அண்ணனும் இலவசத்துக்கு எதிரானவராக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இலவசமே இருக்கக்கூடாது, ஊக்கத்தொகையா சொல்லுங்க, ஊக்கத்தொகை அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம அந்த வார்த்தையை. ஏன்னா நான் போற சட்டை நான் சம்பாதிச்சு வாங்கினது, நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் சம்பாதிச்சு. இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது விலையில்லா அரிசினாங்க, இவங்க இலவசம்னாங்க, அவ்வளோதான். விலையில்லா சொல்றேன், ஊக்கம் எல்லாம் ஒண்ணுதான். இல்லைங்க, மக்கள் வரி பணம் உங்க நம்ம பணத்துல தான் நாடு நடந்துட்டு இருக்குன்றத என்னைக்கு ஒரு தனி மனிதன் ஓட்டு போடுறவங்க நினைச்சாங்களோ அன்னைக்கு இந்த நாடு முன்னேறுங்க. நிச்சயமா. ஸோ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த 2026 எலெக்ஷன் வந்து மக்களை நம்பி நீங்கள் களமிறங்குறீங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்துட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் மீட் பண்ணும்போது கட்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறத கண்கூட பார்க்க முடியுது. ஸோ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி உங்களோட நேரத்திற்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. முழுக்க 2026 தேர்தல் வந்து நாங்கள் மக்களை மட்டுமே நம்பி களத்தில் இறங்குறாரு எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழக தோழர்கள் அனைவருமே மக்கள் உங்களை நம்பி நம்மளை நம்பி தான் களத்தில் இறங்குறாங்க. என்னதான் கடவுளே வந்து ஒரு நாட்டை ஆட்சி செய்தாலும்
சில தவறுகள் குறைகள் இருக்கும். முழுசாக அதை வந்து சரி பண்ண முடியாது. அதை முழுசாக சரி பண்ணணும்னா மக்களாகிய நாமளும் சிந்திச்சு வாக்களிக்கணும். நம்ம தொகுதியில் நம்ம ஊரில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, எத்தனை நாள் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் மைண்டில் வச்சு நீங்கள் வாக்களிக்கணும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். Velamal Nexus honors Everest hero Ashish in presence of chess champion Gugesh D. அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.